அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய தீன்தாரிகளே, ரமலானை பெற்றோம், அதில் எதை கற்றோம் என்ற தலைப்பில் இன்றைய தினத்தில் அமல் சிறியது அதற்கான நன்மை பெரியது என்ற தலைப்பில் தங்களோடு சில விஷயங்களை பரிமாறிக்கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். அன்பிற்குரியவர்களே, இன்று நம்மில் அதிகமான நபர்கள் நினைக்கலாம், இந்த அமல் சிறியதுதானே, இந்த வணக்கம் சிறியதுதானே, இந்த செயல் சிறியதுதானே, இதற்கு என்ன நன்மைகள் கிடைத்துவிட போகிறது என்பதாக சிலர்கள் நினைக்கலாம். அப்படிப்பட்ட நபர்களுக்கு முத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஒரு ஹதீஸிலே சொல்வார்கள், அஹப்புல் அஅமாலி இலல்லாஹி அதுவமுஹா வ இன் கல்ல. அல்லாஹ்விற்கு மிகவும் பிரியமான அமல், அல்லாஹ்வுக்கு மிகவும் பிரியமான வணக்கம் எதுவென்று தெரியுமா? குறைவாக அமல் செய்தாலும் சரியே, அதை தொடர்ந்து செய்ய வேண்டும், அதை நிரந்தரமாக செய்ய வேண்டும் என்பதாக முத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்வார்கள். எனவே சிறிய அமலாக இருந்தாலும் சரியே, அது பெரிய அமலாக இருந்தாலும் சரியே, அதை நாம் தொடர்ந்து செய்தோம் என்று சொன்னால் அது அல்லாஹ்விற்கு மிகவும் பிரியமானது, அதற்காக அல்லாஹ்விடத்திலே மிகப்பெரிய கூலி கிடைக்கும் என்பதைத்தான் இந்த ஹதீஸ் நமக்கு சுட்டி காட்டுகிறது. அன்பிற்குரியவர்களே, ஒரு நாள் நபி பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபஜ்ர் தொழுகைக்காக வேண்டி பள்ளிவாசலிலே அமர்ந்திருக்கிறார்கள். அந்த சமயத்திலே பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பள்ளிவாசலுக்குள் வருகிறார்கள். உடனே பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அருகிலே அழைக்கிறார்கள். அருகிலே அழைத்து கேட்டார்கள், யா பிலால், யா பிலால், ஓ பிலால் அவர்களே, பிம சபகதனி இலல் ஜன்னதி, சுவர்க்கத்தின் பக்கம் என்னை விட நீங்கள் எப்படி முன்னேறி சென்றீர்கள், என்னை விட முந்தி எப்படி சென்றீர்கள் என்பதாக கேட்டுவிட்டு எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள்? ஏன் என்று தெரியுமா? ஃபைன்னி சமிஅது ஹஷ்ஹஷதன அலைக ஃபில் ஜன்னா, சுவர்க்கத்திலே நான் நுழைவதற்கு முன்பாகவே உங்களுடைய காலடி சத்தம், உங்களுடைய செருப்பினுடைய ஓசையை நான் கேட்டேன் என்பதாக முத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு இடத்திலே சொன்ன பொழுது பிலால் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், நாயகமே, நான் அப்படி ஒரு பெரிய ஒரு அமலை ஒன்றும் செய்யவில்லை நாயகமே, நான் செய்வதெல்லாம் என்ன தெரியுமா? மா அஹதஸ்து வுதுஅன் இல்லா ஸல்லைது பிஹி, நான் எப்பொழுதெல்லாம் வுது செய்வேனோ, நான் எப்பொழுதெல்லாம் சுத்தம் செய்வேனோ, அப்பொழுதெல்லாம் வுது செய்து முடித்தவுடன் நான் 2 ரக்காத்துகள் சுன்னத்தை தொழுது விடுவேன். அதுதான் நான் சுவர்க்கத்திற்குள் முந்தி நுழைவதற்கான காரணமாக இருக்கும் என்பதாக பிலால் ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன பொழுது நபி அவர்கள் ஆம், அதுதான் காரணம் என்பதாக முத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக நாம் முஸ்லிம் ஹதீஸிலே நாம் பார்க்கிறோம். அன்பிற்குரியவர்களே, இங்கே சொல்ல வருகின்ற விஷயம் என்னவென்று சொன்னால், ரமலானுடைய காலகட்டத்திலே சின்னதொரு அமல், ஒரு திக்ராக இருக்கட்டும், அல்லது குர்ஆனுடைய ஆயத்துகளாக இருக்கட்டும், அல்லது ஒரு நபருக்கு சலாம் சொல்வதாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், தர்மம் செய்வதாக இருக்கட்டும், அந்த தர்மத்தையோ அந்த திக்ரையோ அந்த குர்ஆனுடைய ஆயத்துகளையோ அனுதினமும் நாம் ஓதுகின்ற பொழுது, அனுதினமும் திக்ருகளை செய்கின்ற பொழுது, அனுதினமும் குறைவான தர்மங்களை செய்தாலும் கூட அல்லாஹ்விடத்திலே அதற்கு நிறைந்த கூலி கிடைக்கிறது என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு சுட்டி காட்டுகிறது. அதிலும் குறிப்பாக நாம் எப்பொழுதெல்லாம் வுது செய்வோமோ, வுது செய்து முடித்தவுடன் நாம் 2 ரக்காத்துகள் சுன்னத்தை தொழுதோம் என்று சொன்னால் நம்முடைய காலடி சத்தம் சுவர்க்கத்திற்குள் கேட்கிறது என்று சொன்னால், அப்படிப்பட்ட அந்த பெரும் பாக்கியத்தை அல்லாஹு தஆலா உங்களுக்கும் எனக்கும் தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.